தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சென்னையில் ஆபரண தங்கம் விலை தொடர்ந்து சரிவு. சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிந்தது. 1 கிலோ வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கு விற்பனை. கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. தேசிய பேரிடர் மீட்பு படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இணைந்து 2வது நாளாக மீட்பு பணி. கேரள மாநிலம் வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சுமார் 10 பேர் மாயமானதாக தகவல். தேடும் பணியில் மீட்பு படை வீரர்கள் தீவிரம். வயநாடு கல்லாடியில் பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு உயிர் தப்பியது எப்படி? நிலச்சரிவை நேரில் பார்த்தவர்கள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. நாங்க லாரிக்கு பின்னாடி இருந்தோம்னா எங்களை காப்பாத்திருக்க முடியாது. லாரிக்கு இங்கிட்டு இருக்கும்போ லாரி வந்து எங்களை காப்பாத்திருக்கு, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திருக்க எங்களை, அவ்வளவுதான். நாங்கள் 2 பேரும் மேப்படி, நாங்கள் ஒய்ஃபு 2 பேரும் நின்றுருக்கும்போது நாங்கள் மட்டும் வந்தோம். பாக்கியால் என்ன ஆனாங்க இதானாங்க நான் பார்க்கல. வயநாடு நிலச்சரிவுக்கு கனமழை காரணம் அல்ல, ஒப்பந்ததாரரின் அலட்சியமே காரணம் என முதல்வர் சதீசன் விளக்கம். அமைச்சர் ஆட்சியர் அறிவுறுத்தியும் மண்ணை அகற்ற ஒப்பந்ததாரர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மீண்டும் ஒரு நிலச்சரிவு துயரத்தை சந்தித்த வயநாடு. பேரிடருக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இருந்த காட்சிகளை ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் வேதனையுடன் பதிவிடும் மக்கள். வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் மீட்பு பணிகளுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா காந்தி வேண்டுகோள். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து உடனுக்குடன் விவரங்களை தரும் புதிய தலைமுறை. களத்திலிருந்து பிரத்யேக காட்சிகள். கேரள மாநிலம் வயநாட்டில் இன்றும் கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தொடர் கனமழையால் முழு கொள்ளளவை நெருங்கிய பில்லூர் அணை. வினாடிக்கு 6000 கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மழை பெய்யும். மணிக்கு 40 - 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை மையம் கணிப்பு.
தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி வீசும். மீனவர்கள் 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். சென்னையில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை உயரும் என வானிலை மையம் கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் தகவல். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு 5516 கனஅடியாக அதிகரித்துள்ள நீர்வரத்து. மழை பற்றாக்குறையால் ஜூன் மாதத்தில் சென்னையின் நிலத்தடி நீர்மட்டம் 0.47 மீட்டர் சரிவு. 15 பகுதிகளில் ஆய்வு நடத்தியதில் 13 பகுதிகளில் நிலத்தடி நீர் சரிந்துள்ளதாக பெருநகர குடிநீர் வாரியம் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சாலைகளில் குளம் போல தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1 வாரத்திற்கு மேலாக நீடிக்கும் கனமழை. மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி இதுவரை 13 பேர் உயிரிழப்பு. புயல் மற்றும் வெள்ளத்தால் சீனாவில் பலத்த பாதிப்பு. 20 பேர் உயிரிழப்பு. நூற்றுக்கணக்கான பாம்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. சீனாவில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் ரப்பர் படகு மூலம் மீட்பு. 53,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். வளர்ப்பு நாய் வெளியாட்களை கடித்தால் நாயின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நாய்களை கட்டவிழ்த்து விடுவது பொறுப்பற்ற செயல் என்று நீதிபதி கண்டனம். தமிழ்நாட்டில் புதிய உச்சத்தை தொட்ட சூரிய சக்தி மின்சார உற்பத்தி. ஒரே நாளில் 6 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தியானது. பள்ளி கல்வியில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை பேணுவதில் முதலிடம் மற்றும் இடைநிற்றலை தடுப்பதில் 2ஆம் இடத்தில் தமிழ்நாடு. மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செயல்திறன் தரவரிசை குறியீட்டில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாடு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சைக்கு முன்பதிவு செய்ய பிரத்யேக செயலி. சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் அடுத்தடுத்து விரிவாக்கம் செய்யப்படும் என சுகாதாரத்துறை தகவல். எழும்பூர் குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் 32 வயது பெண்ணுக்கு இரட்டை குழந்தைகள். தமிழக அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக செயற்கை கருத்தரிப்பு முறையில் மகப்பேறு. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு. ஊழியர்களுக்கு இனி இஎஸ்ஐ வசதியும் உண்டு என அமைச்சர் விக்னேஷ் அறிவிப்பு. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
மருத்துவ செலவுகள் இருக்கு, எங்களுக்கு அதுக்கு இந்த அரசுகள் வந்து வேணும்னு சொல்லி ஒரு 20 வருஷமான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோட திருப்பி பரிசீலித்து அந்த இஎஸ்ஐயும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. டாஸ்மாக் மேற்பார்வையாளருக்கு 22,313 ரூபாய், விற்பனையாளருக்கு 19,413 ரூபாய் மாத ஊதியம். 3,500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை ஊதியத்தை உயர்த்தியது தாவேக அரசு. விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலித்தால் இனி பணி நீக்க நடவடிக்கை. எம்ஆர்பி விலையிலேயே மதுபானம் விற்கப்படும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் உறுதி. எம்ஆர்பி வயலேஷன் சொல்லக்கூடிய இந்த எம்ஆர்பிக்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் நடவடிக்கையும் இருக்குங்கிறதையும் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த குற்றத்துல அந்த வயலேஷன்ல உள்ள வந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும். கரூர் துயரம் தொடர்பாக தாவேகவினர் கருத்து தெரிவிக்க தடை விதிக்க கோரி திமுக தொடர்ந்த இடையீட்டு மனு தள்ளுபடி. முதல்வர், அமைச்சர்கள் கரூர் விவகாரம் பற்றி பேச தடை கோரிய மனுவை வாபஸ் பெறுவதாக தெரிவித்த திமுக. கரூர் விவகாரத்தை பற்றி பேச முதல்வர், அமைச்சர்களுக்கு எப்படி தடை விதிக்க முடியும் என நீதிமன்றம் கேள்வி. தாவேக்கு குற்றச்சாட்டு முன்வைத்தால் பதிலுக்கு திமுக தரப்பும் பேசிக் கொள்ளுங்கள் என நீதிபதிகள் கருத்து. கரூர் விவகாரத்தில் விஜய் குற்றம் சாட்டப்பட்டவர் என திமுக வழக்கறிஞர் கூறியதற்கு நீதிபதிகள் மறுப்பு. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக விஜய் பெயர் எங்கும் சேர்க்கப்படவில்லை என்றும் கருத்து. நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டம். சண்டைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். கரூர் துயரம் குறித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு தொடர்பாக தனியாக வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. அமைச்சரின் பேச்சு நீதிமன்ற அவமதிப்பு என திமுக வழக்கறிஞர் வில்சன் பேட்டி. ஆதவ் அர்ஜுனா அவர் அமைச்சர் அவர்கள் பேசியது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று கூறியிருப்பதனால் நீங்க என்ன ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த ரைட்ஸ் பிரகாரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் என்று இன்னைக்கு இந்த மனுவை திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கல் செய்ததை இன்று வாபஸ் வாங்க அனுமதித்துள்ளார்கள். திமுக தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் முதல்வர் விஜய் கரூர் செல்வதில் சிக்கல் இல்லை. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை ஜூலை 10ஆம் தேதி விஜய் நேரில் சந்திக்க திட்டம். கரூர் துயர வழக்கு தொடர்பாக சிபிஐயிடம் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி புகார். வரும் 10ஆம் தேதி முதல்வர் விஜய் கரூர் செல்லும் நிலையில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை. தொழிற்சாலை பணியாளர்களின் பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.